போய் கேப்டனை பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. அங்க போய் பார்த்தா கேப்டன் ஏதோ சொல்ல வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராருன்னு மத்த ஆட்களுக்கு தெரியல. நம்ம நோமா வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போய் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா கடவுளால தான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அப்படியே கண்ணை மூடுறாரு, செத்துடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடம் ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிருது. இருட்டான உடனே வந்து பாத்தீங்கன்னா -30 டிகிரிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் போயிருது. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் வச்சு அந்த ஓப்பனா இருக்க அந்த ஃபிளைட்டோட பார்ட்ல வச்சு அடைச்சிடுறாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ரொம்ப கடுமையான குளிர்ல இருக்கிறனால அங்க அடிபட்ட ஆட்களும் அங்க இருக்கிற ஆட்களும் வந்து பாத்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிருவாங்க. அதுல ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கதறிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில அந்த பையனும் இறந்து போயிருப்பான். அதை பார்த்து நம்ம நோமாவை மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வெயில் அடிக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் வெளியே போறாங்க. எங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு. வெளியே போய் பார்த்தாதான் தெரியுது மிகப்பெரிய பனிமலையில வந்து நம்ம மாட்டிட்டோம். சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையன்னு பனி மட்டும்தான் இருக்குது. எப்படி காமிப்பாங்கன்னா ரொம்ப தொலைவில இருந்து மேல இருந்து பாக்குற மாதிரி காமிப்பாங்க. அப்போ வந்து